ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனாலும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து அமுங்கின மாதிரியோ இருக்காது. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ப்ளவுஸ் மாதிரியே நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பெரிய ரெடிமேட்ஸ் கடையெல்லாம் எப்படி வந்து கட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி ஷேப் வந்து கரெக்டாக வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு தான் இன்றைக்கி வந்து கட் பண்ண போகிறோம். இந்த அளவுகளை நீங்கள் சேமாக பயன்படுத்தி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அளவு கரெக்டாக வரும். சரி, வாங்க எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். அடுத்தது ஷோல்டரோட அகலமும் 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அடுத்தது ஆம்கோலோட டெப்த்து ஒரு 5.5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல் டைப்பில் நான் வந்து இவங்களுக்கு வந்து கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நார்மலான கட்சோலி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு வந்து பிரின்சஸ் கட் பண்ணி கொடுங்க, பேக் ஹூக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இந்த மெத்தடில் நான் வந்து கட் பண்ணுறேன். இவங்க வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நம்ம எப்படி வந்து கப் ஷேப்பு ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகாக பேடட் வைக்காமல் எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு கரெக்டாக நோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ இவங்களுக்கு முன்கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சஸ் வந்து இருந்தது. நான் வந்து இவங்களுக்கு வந்து பேக் ஹூக்குன்றதுனால கொஞ்சம் இறக்கமாக போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றத ஒரு 6.5 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து ஷோல்டரோட நெக்கோட அகலம், அதாவது கழுத்தோட அகலம் வைக்கிற அளவுக்கே நம்ம வந்து முன்னாடி மார்க் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா நெக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கும் எந்த இடத்துலையும் வந்து சுருக்கம் வந்து வராமல் இருக்கும். அதாவது வந்து நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதையே வந்து நம்மளுக்கு கீழே ஹூக்கு பட்டிக்கிட்ட நம்ம வைக்க வேண்டிய நெக்கோட ஃப்ரண்ட்டு நெக்கோட டெப்த்து வந்து 6.5 இன்ச்சு வச்சுட்டு அந்த 2.5 இன்ச்சு வச்சதை ஒரு 3 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களோட ஆம்கோலோட சுற்றளவு எப்பயும் போல் நம்ம நார்மலாக வந்து எவ்வளோ வைப்போம், நம்ம எல் டைப்பில் வச்சுட்டா அதில் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கங்க. பட் இது ஃப்ரண்ட் பீஸ் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து உள்ள டெப்த் எடுப்போம்ல அந்த அளவுக்கே நான் வந்து மார்க் பண்ணுறேன். இவங்களோட ஆம்கோலோட ரவுண்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ப்ளவுஸில் ஆம்கோலோட ரவுண்டு அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் வந்து வந்துருந்தது. நான் அந்த அளவை நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தாங்க நம்ம கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். இப்போ இவங்களுக்கு சரியான அளவு செஸ்ட்டோட ரவுண்டோட அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு முன்கழுத்து, ஆம்கோல், செஸ்ட்டோட ரவுண்டு எவ்வளோ வரும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து இவங்களோட நிப்பிள் பாயிண்ட், அதாவது ஏபெக்ஸ் பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட இவங்களோட சென்டராக வரும் இல்லை, இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு அந்த செஸ்ட்டோட அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வந்து இருந்தது. அதேமாரி இவங்களுக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த ப்ளவுஸில் நிப்பிள் பாயிண்ட் எங்கே வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து வந்திருந்தது. ஸோ நான் அதையே இவங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். அதே போல் இவங்களுக்கு வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து சென்ட்ரு எந்த இடத்த வருதுன்னு நம்ம மார்க் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்துட்டு 7 இன்ச்சஸ் வந்தது. அதில் பாதி 3.5 இன்ச்சஸ் அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஸ்கேலில் நேராக ஒரு கோடு போட்டுட்டேன். இந்த கோடு ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வரையும் போது அப்படியே வரைஞ்சிருவேன். இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, அதனால இந்த கோடு நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் மார்க் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட செஸ்ட்டோட அப்பர் ரவுண்டு எந்த இடத்த அப்படி இருந்து பார்ப்போம். அதாவது வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டோட உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து டாட்டோட உயரம் 2.25 இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி 2.25 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக இவங்களோட
சென்டரில் இருக்கிற அந்த செஸ்ட்டோட கப் ஷேப்புக்கு வர வேண்டிய பாயிண்ட் வரைக்கும் நம்ம ப்ளவுஸில் இருந்து அளந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 9 இன்ச்சஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ். ஸோ டோட்டலாக 11 இன்ச்சஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு செஸ்ட்டோட பாட்டம் ரவுண்ட் வரைக்கும் வருது. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு ஷேப் வந்து நம்ம வரைய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நேராக இவங்களுக்கு வந்து 11 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக அளந்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே அளந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரவுண்டை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். உள்பக்கமாக, அதாவது ஹூக்கு போடுவோம் இல்லையா, அந்த சைடுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த உள்ளே நம்ம வந்து டோட்டலாக 2 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, இவங்களோட டாட்டோட அகலத்தை கூட நீங்கள் அளந்துக்குங்க. அப்படி டோட்டலாக அந்த அகலத்தை அளக்கும் போது ஒரு 2.5 இன்ச்சஸ் வருதோ அதை வந்து இது மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த செஸ்ட்டோட கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கங்க. முடிஞ்சால் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தது அப்படின்னா அந்த கர்வ் கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அப்படி மார்க் பண்ணும்போது ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்திருந்தது. இதில் கொஞ்சம் வீடியோ கட் ஆகியிருக்க மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஷேப் வந்து நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இதை மாதிரி வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ ஆம்கோல் கிட்டே இருக்கிற அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் எந்த இடத்த வருது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் கிட்ட இருந்தது. நானும் அதே அளவுக்கு நான் வந்து வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த கோடை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கங்க. இப்போ நீங்களே பார்த்தாலே தெரியும் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் பாடியில் எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஷேப் வந்து பாடியோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமும் இதுமாரி பர்ஃபெக்டான ஒரு ஷேப் வரும். ஸோ நம்ம அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இவங்களோட ஃபுல்லாக ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டோட உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு மார்க் பண்ணும்போது இவங்களுக்கு பேக் சைடில் வந்துட்டு பேக்கோட உயரம் வந்து 14 இன்ச்சஸ் வந்திருந்தது. அதே அளவு தான் வந்து ஃப்ரண்ட்டோட உயரமும் வந்திருந்தது. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணி அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக நம்ம வந்து ஃப்ரண்ட் உயரம், பேக் உயரத்தோட ஃப்ரண்ட்டோட உயரம் பிரின்சஸ் கட்டில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், தைக்கிறதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், இந்த ஷேப் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து டிப்ஸ் உள்ள வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக வந்து வீடியோவில் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஸோ நான் கேமரா வந்து கரெக்டாக செட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த கப் ஷேப்போட ரவுண்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.